ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பெண்கள் பற்றி பேசலாம். பெண்கள் எந்த கிழமையில் ருதுவானால் என்ன பலன் அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பெண்கள் ருதுவாகிறது அப்படிங்கிறது வந்து 4 கிழமை நட்சத்திரம் அதெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் வாழ்க்கை, அதாவது எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிப்பார்கள். இது வந்து சாஸ்திரத்தில் சொன்னது தான். இப்போ வந்து இப்போ இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உண்டான பவர் என்ன, திங்கக்கிழமைன்னா அதுக்கு உண்டான பவர் என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் கிரகத்தின் பலனை வைத்து தான் அந்த ஜோதிடத்தில் வந்து, அதாவது சாஸ்திரம் வந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். இதை எப்படி அப்படின்றத நான் ரொம்ப டீட்டெயிலாக போல லைட்டாக ஜஸ்ட் ஒரு பேரா மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பெண் ருதுவாகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் அடிக்கடினா, அதிகமாக உஷ்ண தேகம் உடையவளாக இருப்பாள். அதோட அவர்கள் வந்து சூரியன் மாதிரி, அவங்களோட சூரியனுடைய, ஞாயிறுனாவே சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்தவங்க அப்படின்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனுடைய ஆதிக்கம். இப்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சூரியனுக்குரிய பிரகாசம் போன்ற புகழை உடையவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய புத்தி கூர்மையாக இருக்கும், படபடப்பாக இருப்பாங்க. அதோட இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்படி சன் வந்து எப்படி ஒரு கோல்டு கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு பொன் நிறத்தில் பிரகாசமாக இருப்பார்கள். இவர்களுடைய முகத்தில் வந்து வலது கன்னத்தில் மச்சம் இருக்கும். இவங்க வந்து வாழ்க்கை காலத்தில் வந்து தொடக்கத்திலும் சரி முடிவிலும் சரி சின்ன சின்ன பிரச்சனை இவங்களுக்கு தோன்றி மறையும். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சூரியன் மாதிரி, ஒரு எப்படி சூரியன் எப்படி அந்த மாதிரி ஒரு கோபக்குறியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இவங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை வரும், அதாவது மேடு பள்ளங்கள் வரும், அதெல்லாம் வந்து இவங்க ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடலாம். அடுத்து திங்கக்கிழமையில் வந்து பெண்கள் ருதுவானால் எப்படி இருப்பாங்க, அதாவது சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அன்னைக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, குளிர்ச்சியாக இருப்பாங்க. அதோட பிரகாசம் பொருந்திய தேகத்தினை உடையவங்களாக இருப்பாங்க. நீண்ட ரோமம் இருக்கும் அவங்களுக்கு. எல்லோருமே இவங்களை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அதாவது விரும்பும் சுபாவம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க வந்து உறவினர்கள் எல்லார்கிட்டையும் அன்போட பண்போட உபசரிப்பாங்க. நல்ல குணம் இருக்கும் இவங்கக்கிட்ட. அதோட இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது புகுந்த வீட்டுக்கு வந்தாங்க, அப்போ என்ன ஆகும், அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கிரகலக்ஷ்மி, கற்புக்கரசி, குணவதி அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடிய தகுதி அந்த திங்கட்கிழமையில் ருதுவார பெண்களுக்கு கிடைக்கும். அதாவது பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டில் அவங்க வந்து ஒரு நல்ல பேரோட, ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். அதோட பார்க்க போனீங்கன்னா, இவங்க ஆடை நகைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக அணியணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. யார், இந்த திங்கட்கிழமையில் இது வர பெண்கள். நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். நான் வந்து லைட்டாக தாங்க உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு வரேன், டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லலை. அடுத்து செவ்வாய்க்கிழமையில் ருதுவாகிற பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் தான் அந்த செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமை வந்து சிகப்பு நிறம் இல்லையா, அன்னைக்கு செவ்வாய் பகவான்னா சிவப்பு நிறம். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சிகப்பு நிற வஸ்திர தானியங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிபதி யாரு, இந்த செவ்வாய் பகவான். அன்னைக்கு பெண்கள் ருதுவானால் மிகவும் கடுமையான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதோட முன்கோபம் அதிகமாக இருக்கும். இவர்கள் வந்து சிகப்பு நிற ஆடைகளில் ரொம்ப லைக் பண்ணி விரும்புவாங்க இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை. இந்த பெண்கள் வந்து துன்பம் துயரத்தினை அனுபவிப்பவர்களாகவும் இருப்பார்கள். அதோட வந்து என்ன சொல்கிறது, இவங்களை சுற்றி வந்து ஒரு நல்லதை தப்பாக நினைக்காதீங்க, லைட்டாக தான் சொல்கிறேன், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அவ்வளோவா இவங்களை சுற்றி இருக்காது. அது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி இவங்கக்கிட்டேயும் இவங்களை சுற்றியும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, முடிந்த அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு, துர்க்கை அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போடுங்க, இல்லையா முருகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போடுங்க.
இந்த மாதிரி என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே சரணாகதி அடைங்க. முருகர் ஆண்டையோ இல்லை துர்காம்பாள் ஆண்டையோ, துர்கை அம்மன் ஆண்டையோ ராகு காலத்தில் விளக்கு போடுங்க. உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. அடுத்து புதன்கிழமை பற்றி பார்க்கலாம். புதன்கிழமையில் பெண்கள் ருதுவானால் என்ன அப்படின்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு பலவீனமான மெலிந்த உடல் இருக்குங்க. இவங்களுக்கு ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. இரக்க குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு தொழிலை கண்ணில் பார்த்ததும் உடனே அதை செய்யக்கூடிய திறமை இவர்கள்கிட்ட நிறையவே இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு அவசியம் ஏற்பட்டால் அடுத்தவர்களையும் வஞ்சிப்பார்கள். வஞ்சிக்கவும் தயங்க மாட்டார்கள். ஒரு செகண்ட் கூட யோசனை பண்ண மாட்டாங்க இவங்க. அந்த மாதிரி கேரக்டர் இவங்க. முன்பகுதியில் விட பிற்பகுதியில் தான் லைஃப்பை, அதாவது சுகத்தினை வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள். அடுத்து வியாழக்கிழமையில் பார்க்கலாம். வியாழக்கிழமையில் ருதுவாகிற பெண்கள் அனைவரிடமும் தாயை போல அன்பு காட்டுவார்கள். அதோட போகிற இடத்துலையும் ஒரு நல்ல பேர் இருக்கும் அவங்களுக்கு. இனியவளாக தோன்றுவாள். இவங்க கிட்ட ஒழுக்கம், அமைதி, எல்லாமே பண்பு எல்லாமே நிறைந்தவளாக இருப்பாங்கங்க. அதோட இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களே வாலண்டரியாக போயிட்டு ஒரு நல்ல சொல்யூஷன் தருவாங்க. இவங்க கொடுக்குற சொல்யூஷன் அப்சல்யூட்லி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மந்திரி மாதிரி நல்ல ஆலோசகராக ஒரு நல்ல வழியை சொல்லி அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு வழி நடத்துபவர்களாக இவங்க இருப்பாங்கங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய கேரக்டர் சூப்பர், வெரி குட் சொல்லலாம். அந்த மாதிரி பொன், பொருள், ஆபரணம், வசதி இவங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நிறையுங்க. ஏன்னா வேழன்ன்றது குருவோட ஆதிக்கம் நிறைந்த நாள். புதன் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? புதன் கிரகத்தோட ஆதிக்கம் நிறைந்த நாள். அதே மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் பெண்கள் ருதுவானால் என்ன அப்படின்னா, இவங்க அதாவது கிட்டத்தட்ட இவங்களுடைய ஃபேமிலி, புகுந்த வீடு சொல்லுவோம் இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்டலாம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப இந்த டான்ஸு, மியூசிக், இந்த மாதிரி விஷயத்துலாம் ரொம்ப பயங்கர ஈடுபாடாக இருப்பாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். அப்போது ஆடம்பரமான லைஃப் அந்த மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட மற்றவங்க, அதாவது அவங்கள பார்த்து மற்றவங்க அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும். அவங்களுடைய எப்படி சொல்கிறது, பேச்சாற்றல் அப்படியே எல்லாரையுமே அப்படியே கவர் பண்ணிடும். அவங்க ஒரு வார்த்தை பேசினாலும் சுற்றி ஜனங்க கூடிடும். அந்த அளவுக்கு ஒரு வசீகரமான பேச்சாற்றல் அவங்கக்கிட்ட இருக்கும். அப்புறம் இவங்க பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. வாழ்க்கையை விரும்பி ரசிப்பாங்க. இவங்க பொன், பொருள், வஸ்திரம், லாபங்கள் எல்லாமே இவங்கக்கிட்ட ஈஸியாக வருங்க. அதாவது ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காக இவங்க பிறப்பெடுத்த மாதிரி அவங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அமையும். அவங்க பிறந்த வீட்டில் எப்படி இருந்தாங்களோ புகுந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வைப்ஸ் இருக்க மாதிரி தான் இந்த வெள்ளிக்கிழமை பெண்கள். அடுத்து சனிக்கிழமையில பார்க்க போனீங்கன்னா சனியோட நாள். இந்த நாளில் பெண்கள் ருதுவானால் எப்படி இருப்பாங்க? மந்தமாக இருப்பாங்கங்க. அதோட இவங்க கொஞ்சம் லைஃப்பில் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்கும். கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்துவாங்க, போராடுவாங்க. இவங்க பெரிய செல்வமான குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட போகிற வீட்டில் காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதோட நிறைய கஷ்டம் உடையவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அப்படின்றதே கேள்விக்குறியாக இருக்கும். இவங்க நாளுக்கு நாள் மோசமான நிலையை தான் இவங்க சந்திக்க நேரிடும். அதனால் இவங்க எப்படி சொல்கிறது, இவங்களும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே இவங்க மறந்துடணும். அந்த சூழ்நிலை தான் இவங்க இருக்கும். இவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனாவே ஒரு போராட்டம் தான். இந்த விஷயத்துக்கு சொல்கிறேன்.
அதனால் இந்த மாதிரி சனிக்கிழமையில் ருதுவாகிற பெண்கள்லாம் என்ன பண்ணுங்க, ஆஞ்சநேயர் காலை போய் பிடிங்க. வேறு வழியே இல்லை. ஆஞ்சநேயர் காலை பிடிங்க, இல்லையா பெருமாள் காலை போய் பிடிங்க. சனிக்கிழமை போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை வாங்கி போடுங்க. போயிட்டு அவரை சுற்றிட்டு வாங்க. அப்படி இல்லையா பெருமாள் கோயிலுக்கு போங்க, அவருக்கு துளசி மாலை வாங்கி கொடுங்க. 2 பேர் காலில் போய் விழுந்துருங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. நீ தான் கடவுளே, எங்களை பார்த்துக்கணும், எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான், இது எல்லாமே உன் பொறுப்பு தான் அப்படின்னு அப்படியே பொறுப்பை தூக்கி அப்படியே அவர் தலையில் போட்டுருங்க. போட்டு அவர் காலில் சாஸ்தாங்கமாக விழுந்துருங்க. விழுந்துட்டு நீங்கள் எப்போ மாதிரி போங்க. சனிக்கிழமையில் ருதுவாகிறவங்க ஆஞ்சநேயர் வழிபடுங்க, விஷ்ணு பகவானை வழிபடுங்க. உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். வெத்தலைலாம் என்ன விலை வைக்க போகுது? ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சனிக்கிழமைனா வாங்கி போடுங்க. அப்புறம் பாருங்கள், உங்கள் லைஃப்பில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியாதுங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவனால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் போய் அதை பண்ணுங்க. எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? இதை நான் ஏன் இந்த பதிவு போடுறேன்னா, சும்மா தெரிஞ்சுக்கலாமே. நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, எல்லா பெண்களுக்குமே எப்படி இருக்கும் ஒரு ஃப்யூச்சர், இன்னும் நிறைய இருக்குங்க. நான் அதெல்லாம் சொல்லலை, லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஆசை எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? சும்மா ஒரு எப்போ போர் அடிக்கிறோமே, சும்மா ஒரு தெரிஞ்சுக்கலாமே என்ன போட்டேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.